Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன ஃபோட்டோ எடிட் பார்க்க போகிறோம்னா ஸ்னாப்சீடில் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோவை எப்படி டபுள் எக்ஸ்போஷர் பண்ணி இன்னொரு இமேஜோடு மர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே எடுத்த ஒரு ரா ஃபுட்டேஜ் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்னாப்சீடில் வந்து நம்ம ரா ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஸ்னாப்சீட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வந்து ஒரு மாடல் ஷூட்காக எடுத்திருந்த ஒரு ரா ஃபுட்டேஜ். பார்த்திங்கன்னா ரா இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ரா ஓப்பன் பண்ணோன்னே டெவலப் ஆப்ஷனில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிறேன், ஹைலைட்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன், ஷேடோஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிறேன், கான்ட்ராஸ்ட் நல்லா கொடுத்துக்கிறேன், அண்ட் சேச்சுரேஷனில் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல் வர மாதிரி ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து இதை நான் டபுள் எக்ஸ்போஷருக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக வச்சுட்டேன், சேச்சுரேஷன் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு HDR பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஃபீல் வருது. அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போது டூல்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு இது நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரீ சைஸில் வச்சு க்ராப் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு சென்டராக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கர்வ்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கேன் கர்வ்ஸ் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாட்ஸ்லாம் வருது. இதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நமக்கு வந்து டபுள் எக்ஸ்போஷர் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, டூல்ஸில் போய்ட்டு இங்கே ப்ரஷ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் ஆப்ஷன், இதை சூஸ் பண்ணிக்கணும். இதை சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் எக்ஸ்போஷர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே ரெட் கலரில் ஒரு மார்க் வரும். ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரில் இங்கே 0.7 இருக்குது, அதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹெச் டு ஹெச் இந்த ரெட் ஃபீல் இதை நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து நம்மளுக்கு இப்போ எக்ஸ்போஷர் வந்து ஃபில் ஆகும். இது ஒரு ரிசல்ட் ஃபைனலாக நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ணிடுவோம். ஹெச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா டபுள் எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது இந்த இடம்லாம் இருந்ததுன்னா அங்கேயும் அப்ளை ஆகும், அது டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஃபோட்டோக்கு. ஸோ இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, பாட்டம் சைடில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓவராலாக ஒரு ஃபீல் கொடுத்துருவோம். அது அப்புறம் மைனஸ் பண்ணுவோம், மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஓவராக வந்ததெல்லாம் ஓவர்லாப் ஆனதெல்லாம். இப்போ எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னா, இந்த எக்ஸ்போஷரில் போய்ட்டு 0 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 0 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இது ஒரு எரேசர் டூலாக மாறிடும். இப்போ இதுக்கு மேலே ஓவர்லாப் ஆனதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணிடலாம். இதை மாதிரி ரிவீல் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ரிவீல் பண்ணிடலாம். இதை மாதிரி நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக பண்ணாலும் மறுபடியும் நம்ம எக்ஸ்போஷரில் 1 வச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நெக் சைடு, ஷோல்டர்,
this hand. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா இது போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அவுட்டரில் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போயிட்டு இங்கே லாஸ்ட் ரோவில் டபுள் எக்ஸ்போஷர் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எந்த இமேஜ் இதுக்கு சூட் ஆகும் நீங்களே ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மகாபலிபுரம் லைட் ஹவுஸை வந்து மேலே வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே போய்ட்டு எது பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். இது டிஃபால்ட். லைட்டுன்னு கொடுத்தா இப்படி ஆகுது, டார்க்கன் இப்படி ஒரு ஃபீல் வருது, ஆட் வந்து ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது, சப்ராக்ட் ரொம்ப டார்க்காக வருது, ஓவரில் எப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட்டே பெட்டராக இருக்குது. பட் அது ஃபுல்லாக அப்ளை ஆகும். அது எப்படி இந்த கேர்ளுக்கு மட்டும் வரணுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்போ மேலே ஸ்டாக்ஸ் போயிட்டு வியூ எடிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ எடிட்ஸில் இந்த லேயரில் டபுள் எக்ஸ்போஷர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. சேம் அப்போ நம்ம எப்படி அவுட்டரில் ட்ரா பண்ணோமோ இப்போ வந்து இன்னரில் ட்ரா பண்ணணும். இந்த கேர்ளோட இமேஜை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். எட்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா பரவாயில்ல, எரேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம். இப்போ நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் மறுபடியும் அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு அவுட்டர் ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துருக்கு. இன்னர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவோம். அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓவர்லாப்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடம் மட்டும் அப்ளை பண்ணிட்டோம். இங்கே எட்ஜு சரியாக வரல, அதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்ததெல்லாம் இங்கே டபுள் எக்ஸ்போஷரில் போய்ட்டு 0+0 செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றும் ஒழுங்காக அப்ளை ஆகலை. ஸோ அகைன் 100. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் செலக்ட் பண்ணது மட்டும் அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நீங்கள் இன்புட் வந்து இதுதான் கொண்டு வந்த இன்புட் இது. இதுக்கப்புறம் நம்ம இதை க்ராப் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ஒரு HDR பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் மாதிரி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கர்வ்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் இருக்க சின்ன சின்ன எட்ஜஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். தென் டபுள் எக்ஸ்போஷர் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களோட ஃபைனல் இமேஜ். இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த அவுட்புட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்புட் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் அவுட்புட். நீங்களும் உங்கள் கிட்ட இருக்க ஃபோட்டோவை டபுள் எக்ஸ்போஷர் பண்ணி வேறு ஒரு பேக்ரவுண்ட் வச்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி.